பார்த்தீங்களா? எப்படி அமைதியாக நல்லது மாதிரி படுத்துருக்குற பார்த்தீங்களா? 2 சப்பாத்தியை வாங்கி தின்னுவிட்டு ஆட்டமான ஆட்டம் ஆடிட்டு ஏசியை போட்டோன்னே டிபுக்குன்னு தூங்கிட்டாங்க. இதுதாங்க எங்கள் வீடு. இது என் ரூமுங்க, செல்ஃபுங்க. இது மேக்கப் செட் வைக்கிறது. இது ஜன்னல். அப்புறம் இதெல்லாம் என்னோடய திங்ஸ். இதில் இருக்கிறது எல்லாமே என்னோடய திங்ஸ் தான். மெடிக்கல் ரிப்போர்ட்டு, காலேஜுக்கு கொண்டு போகிறது, அப்புறம் எல்லாமே. இது என் தங்கச்சி பீரோ, அமெரிக்காவில் இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுறது, அவள் திங்ஸையும் கொண்டு வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் இது அயனுக்காக வைக்கிறது. இது ஒரு ஜன்னல். அப்புறம் இது ஒரு ஜன்னல். இங்கே தான் நாங்கள் படுத்துருப்போம். இதே மாதிரி மேலே ஒரு ரூம் இருக்குது. வந்தானா நான் என் பொண்ணு எல்லோரும் வந்தாங்கன்னா மேலே போய் படுத்துக்குவோம். இங்கே இந்த கட்டில் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ஆள் தான் படுக்க முடியும். இடம் அவ்வளோ குப்பையாக இருக்குது, இதை போடுறேன்னு நினைக்கிறீங்களா? பை நேச்சர் எல்லா ரூம்லேயும் எல்லோரும் வீடு எப்படி இருக்குமோ அதுதான் செட்டப் பண்ணி இது பண்ணி எல்லாம் போட்டால் அது வீடியோக்காக போடுறது யூடியூப்பில் வீடியோக்காக போட்டு அதெல்லாம் செய்கிறது நல்லது இல்லைங்க. ஒருத்தவங்க தனி மனுஷங்க எவ்வளோ நேச்சுரலாக அதுக்காக குப்பைக்குள்ளே உட்காந்துக்கிட்டுலாம் பேசக்கூடாது சொல்கிறேன். அஸ் இட் இஸ். ஹோம் வேறு, ஹவுஸ் வேறு. நம்ம ஹவுஸில் இருக்கோம், சரியா? பாருங்களேன் எவ்வளோ நல்ல மாதிரி தூங்கிட்டான்னு. ஏன்னா அவ்வளோ வேட்டங்க. இங்கெல்லாம் நல்லா மத்தியானம் தூங்குவாங்க. நான் விட்டுட்டு காலேஜுக்கு போனதுக்கப்புறம். இப்போல்லாம் அப்படி கிடையாதான். ஓகே, உன்னை பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டுங்க ப்ளீஸுங்க. எனக்கு வேணால் ரொம்ப உசுருங்க.